நம்ம அரசாங்கத்திலிருந்து இன்னைக்கு எல்லாம் அமைச்சு பதவி பாதுகாப்பு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டு வந்திருக்கோம். உங்களால 200 வருஷத்துக்கு மேல நம்ம இந்த லய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க அரசாங்கத்துக்கிட்ட கிட்டத்தட்ட 3 வருஷமா இருந்து நாங்க இந்த கோரிக்கை வச்சோம். எங்களுக்கு 7 பேச்சு காணியோட தனி வீடு கட்டித்தரோம் சொல்லி வந்து, ஆகவே அதுக்கு இணங்கல எதிர்கட்சியோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினோம். எதிர்கட்சி தலைவர் கௌரவத்துக்குரிய ரணில் விக்ரமசிங்க, பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா அம்மையார் 3 பேரையும் சேர்த்து கீழே அவங்க சொன்னாங்க கட்டாயமாக நாங்க இதை செஞ்சு தரோம்னு சொல்லி. அதனால தான் நானும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மனோகரன் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து கோரிக்கை வச்சு 8ஆம் தேதி மைத்ரிபால அவர்கள் வெண்டா கட்டாயமாக தோட்ட தொழிலாளிக்கு 7 பேச்சு காணியோட தனி வீடு அமைச்சு தரணும்னு சொல்லி உறுதியாக நான் கூறுறேங்க. சில பேர் சொல்றாங்க நம்ம என்னமோ கட்சி விட்டு கட்சி மாறிட்டோமா. நம்ம மக்களுக்கு யாரு நம்ம மக்களுக்கு கோரிக்கை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கிறோம். இதை தெரியாது சில தலைவர்கள் சொல்றாங்க திகாம்பரம் மாறிட்டாராம், கட்சி விட்டு கட்சி மாறிட்டாராம். இன்னைக்கு மீரியாபத்தையில மண்சரி வந்து எத்தனை மாசம் ஆனா அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கல. இப்ப நம்ம 7 பேச்சு காணியோட தனி வீடு கட்டித்தாரன்னு சொன்னோன்னு நேத்து அவசரமா நேத்து முன்னால போயிட்டு அடிக்கல் நாட்டுறாங்க. ஆனா அதை 8ஆம் தேதிக்கு பிறகு நான் தான் கட்டி முடிப்பேன். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தோட்டத்தில் எத்தனை லைன் நெருப்பிடிச்சு எரிஞ்சு யார எந்த லயத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டாங்களா. ஆனா நான் சொன்ன பிறகு தான் இப்ப போய் தனி வீடு கட்டி தராங்களா. அதையும் நான் சொல்றேன் 8ஆம் தேதிக்கு பிறகு அதை கட்டி முடிக்க நான் தான். சில மலையக அமைச்சர் சொல்றாரு திகாம்பரம் போயிட்டு ஜனாதிபதி 150 கோடி கேட்டனா அவர் கொடுக்காதனால அங்கிட்டு பாஞ்சிட்டேனா. நுவர்லியா மஸ்கெலியா பெரிய தொகுதி, அந்த தொகுதிக்கு அபிவிருத்தி வேலை செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் 150 கோடி ஒதுக்கல. ஆனா எனக்கா தர போறாங்க 150 கோடி? அங்க 50-60 கோடி வாங்கிக்கிட்டு நாடகம் ஆடுறாங்க. நான் ஒண்ணு இல்லாம உங்களுக்காக வெளியே வந்திருக்கேன். நான் சொல்ற அமைச்சருக்கு சவால் விடுறேன், பாதுகாப்பு இல்லாம எஸ்டேட் இல்லாம 6 மாசம் மலையத்துல அமைச்சா இருக்க சொல்லுங்க பாப்போம், எம்பியா இருக்க சொல்லுங்க. முடியாது. அதனால நல்ல சிந்திக்கிற காலம் இப்ப. உங்களுக்கு தெரியும் தோட்ட தொழிலாளர்களுக்கு எங்களுடைய சமுதாயத்துக்கு யானையை தர ஒன்றும் தெரியாது. ஆனா போன முறை ஜனாதிபதி தேர்தலில் நாங்க யாரும் பெருசா சொல்லல. எங்களுடைய மக்கள் மிக புத்திசாலியாக நடந்து அண்ண சின்னத்துக்கு வாக்களிச்சு நுவர்லியா மஸ்கெலியா தொகுதியை பெரியாரே வெற்றி பெற செய்தாங்க. நான் சொல்றேன் இம்முறை யாரு சொன்னாலும் யாரு அடிக்கல் நாட்டினாலும் எதை செஞ்சாலும் சல்லியை கொடுத்தாலும் சுடுதண்ணி போத கொடுத்தாலும் அயன் தோசை கொடுத்தாலும் எங்களோட மக்கள் நிதானமா இருக்காங்க. அண்ண சின்னத்துக்கு வாக்களித்து அமோக வெற்றி வாய்ப்பை நுவர்லியாவில் சுதாகர் சொல்லி மிக தாழ்மையோட உறுதியோட கூறுறேன்.